Friends and family, welcome back to Mount of the Christ. நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம எரேமியா சாப்டர் 17 வந்து பைபிள் ஸ்டடி பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஒர்க்ஷிப்புக்கு என்ன சாங் பாடினேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 1000 1000 நன்மைகள், செகண்டு உம்மைத்தான் நம்பியிருக்கிறேன், அந்த சாங் பாடினேன். ஸோ இன்றைக்கான சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்றதை சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி இந்த சாப்டர்ஸில் கர்த்தர் வந்து மேட்டுமையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் மக்களை கண்டிக்கிறாரு. நீங்கள் ஐடியல் ஒர்க்ஷிப் பண்ணுறீங்க, சிலை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாரு. நீங்கள் வந்து என்னோட தீர்க்கதரிசியை விட்டுட்டு தவறான குறி சொல்கிறவங்களை நம்புறீங்கன்னு சொல்லி கண்டிக்கிறாரு. ஸோ சாப்டர் 17 என்ன சொல்கிறாருன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கர்த்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் பண்ணுற தவறு, அதாவது இஸ்ரவேல் மக்களும் யூத மக்களும் பண்ணுற தவறுகளை அவர் வந்து அயன் பெண்ணினாலையும் வைரத்தின் நுனியினாலும் எழுத போகிறாராம். அது வந்து ஒரு பதிக்கிற மாதிரி, கல்லில் பதிக்க போகிறேன், அப்போ தான் உங்கள் ஜெனரேஷன் வந்து நீங்கள் பண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கர்த்தர் சொல்கிறாரு, நான் இந்த இஸ்ரவேல் மக்களோட இதயத்தில் கீழ்ப்படிதலை வச்சேன், இப்போ அவங்க இதயத்தில் கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆஸ்தியும் பொக்கிஷத்தை சேர்க்கறதுலே ரொம்ப கவனமாக இருக்காங்க, என்னை கவனிக்கவே இல்லை, நான் உண்மையான தேவன்றதை மறந்துட்டாங்க. ஸோ அவங்க ஆஸ்தியையும் பொக்கிஷத்தையும் அவங்கள்ட்ட வந்து எடுத்து போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க பண்ண தப்புக்கெல்லாம் வந்து எது சாட்சி சொல்ல போகுது அப்படின்னா, அவங்களோட பலிபீடங்களும் அந்த நாட்டு எந்த மரத்து கீழே வந்து பாவம் பண்ணாங்கன்னா அந்த மரம் வந்து சாட்சி சொல்லும், எந்த மலைகளில் அவங்க பாவம் பண்ணாங்களோ அந்த மலைகளில் வந்து சாட்சி சொல்லும். இவங்க நிமித்தம் அந்த மரத்தையும் அந்த மலைகளையும் கூட நான் சபிக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் கோவப்படுறாரு. ஸோ ஃபைனலாக கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து இந்த மக்கள்கிட்ட நான் கொடுத்த ஃப்ரீடத்தையும், அவங்களுக்கு நான் கொடுத்த ஃப்ரீடம், நான் கொடுத்த அந்தஸ்து, நான் கொடுத்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட வந்து எடுத்து போட்டு அவங்கள வந்து அவங்களோட எனிமிகளுக்கே நான் வந்து வேலைக்காரங்களை மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. செகண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மக்கள் வந்து இன்னும் பெரிய தவறு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து உண்மையான தேவனான என்ன வந்து நம்பாமல் மனுஷனை நம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து மனுஷன் நம்பி போய் அவனை கனப்படுத்துகிற வேலையில இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜாக்களை நம்பினாங்க, ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கவங்களை நம்பி அவங்கள கனப்படுத்துகிற வேலையில் போயிட்டாங்க. ஸோ மனுஷனை நம்பினவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டெசர்ட்டில் முளைச்ச ஒரு ட்ரீ மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கர்த்தரை நம்பினவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவனோட வாழ்க்கை வந்து ஒரு தண்ணீர் ஓடுற இடத்துக்கு பக்கத்தில் நடப்பட்ட ஒரு மரம் போல் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, கர்த்தரோட அந்த நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணாமல் அவங்களோட இதயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த இதயம் எப்படிப்பட்ட இதயம் அப்படின்னா, கிறுக்குள்ள இருதயம், ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு மனுஷனால் கூட அவனோட இதயத்தை புரிஞ்சுக்க முடியாது, கடவுளால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தேர்ட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மக்கள்லாம் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஐஸ்வர்யத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பணத்தை சம்பாதிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ வந்து அவங்க தவறான வழியில் பணம் சம்பாதிக்கிறாங்க. தவறான வழியில் அவங்க சம்பாதிக்கிற பணம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு கோழி முட்டையிட்டு அதை அடகாத்து அதோட குஞ்சு வெளியே வரும் இல்லையா, அந்த டைம் வந்து வரவே வராது, அதுலேருந்து ஒரு உயிர் வராது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு. ஸோ இதை கேட்ட எரேமியா வந்து ரொம்ப பயப்படுறாரு. அப்போ வந்து கர்த்தர்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணுறாரு. அவர் வந்து ஆத்மா அளவில் வந்து ரொம்பவே வந்து பலவீனமாக இருக்காரு. ஸோ கர்த்தரே நீங்கள் என்னை பலப்படுத்துங்க, என்னை சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எரேமியா கேட்குறாருன்னா, இவர் போய் கர்த்தரோட வார்த்தையை வந்து இஸ்ரவேல் மக்கள் கிட்ட சொல்ல போகிறாரு. இதெல்லாம் வார்னிங். கர்த்தர் போய் எரேமியா கிட்ட போய் மக்கள்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறாரு இல்லையா. இப்படி நான் சொல்கிறப்ப மக்கள் வந்து எதிர்த்து வந்தாங்க, என்னை வந்து அவங்க கஷ்டப்படுத்த போகிறாங்க அப்படின்னா என்னை வெட்கப்பட்டு போக செய்யாதீங்க. நீங்கள் எனக்காக வந்து அவங்கக்கிட்ட வந்து சண்டை போடுங்க. ஒரு வெஞ்சன்ஸ்க்கான ஜெபம் கூட சொல்லலாம். மக்கள் என்ன எதிர்க்கிறவங்க வந்து நீங்கள் வந்து எனக்கு பதில் நீங்கள் போய் பழிவாங்க, எல்லாத்தையுமே நான் உங்கள் கூட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எரேமியா வந்து சொல்கிறாரு. ஸோ கத்துட்டு அப்புறம் அவர் என்ன ப்ரேயர் பண்ணுறாருன்னா, கர்த்தரே நீங்கள் சொல்கிற வார்த்தை தான் நான் போய் சொல்லணும், என்னோட நாவை வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஸோ நான் வந்து தேவையில்லாத எதுவும் சொல்லி என் இஷ்டத்துப்படி சொல்லி உங்களை வந்து தூஷணம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறாரு. ஃபைனலாக யாவே காட் வந்து ஓய்வு நாளை குறித்து பேசுகிறாரு. இந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓய்வு நாளை ஒழுங்காக அனுசரிக்க மாட்டாங்க. பட் ஓய்வு நாளில் வந்து கரெக்டாக கர்த்தரை கொடுத்து அதை வந்து ப்ராப்பராக அனுசரிக்கணும்னு வந்து ஒரு கட்டளை இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாமல் அன்னைக்கு கூட எல்லாருமே வந்து வேலைக்கு போகிறீங்க. உங்களை தவிர உங்களை சுற்றி இருக்க நாடுகள்லாம் வந்து ஓய்வு நாளை கரெக்டாக அனுசரிக்கிறாங்க. நீங்கள் அப்படி அனுசரிக்காமல் போகிறனால தாவீதோட
தாவீதோட அந்த சிங்காசனம், அதாவது உங்கள் நாட்டுக்குள்ளே ராஜாவோ ராஜாத்தியோ வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஓய்வு நாளை ஒழுங்காக அனுசரிக்கலை அப்படின்னா உங்கள் நாட்டை கொளுத்திடுவேன், உங்கள் நாட்டோட எல்லையை கொளுத்திடுவேன், உங்கள் அரண்மனைகளை கொளுத்திடுவேன் வந்து கர்த்தர் வந்து அவங்க மேலே கோவப்பட்டு பேசுகிறாரு. எனக்கு இந்த அதிகாரத்தில் என்ன புரிஞ்சுது அப்படின்னா, நான் வந்து எப்போவுமே என்னோடய இருதயத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஃபாலோ யர் ஹார்ட்னு வந்து பயங்கர ட்ரெண்டாக எல்லாரும் பேசுவாங்க. பட் நான் எப்போயுமே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபாலோ ஜீசஸ்ன்னு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு யார் மேலே கோவம் இருந்தாலும், நம்மளை யார் காயப்படுத்தினாலும் அவங்கள வந்து பழி வாங்கணுன்ற எண்ணம் நம்ம மனுஷனாக நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்குது. பட் அதை கூட நம்ம மீறி கர்த்தர்ட்ட நம்ம எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணணும். ஸோ அவர் பார்த்துக்குவார். இதுதான் எனக்கு புரிஞ்சுது. உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்றதை ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்றதை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.